வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் தோசை. நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், தோசை வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் இது ஒரு டைப். இது என்னென்னா கேட்டேன்னா கூழ் தோசை அப்படின்னு சொல்லி பழைய நாள்லலாம் பண்ணுவாள். இது வந்து பலகாரத்துக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விரத நாட்களில் நீங்கள் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு சட்டுன்னு கையில் தோசை மாவு இல்லை, உளுந்தும் ஊற வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணுறதுலாம் டைம் ஆகும் அப்படி சொல்லி நினைக்கிறவா இந்த தோசையை நீங்கள் பண்ணி சுடு சுடு பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். இது என்னன்னு கேட்டேன்னா, பச்சரிசி ஜஸ்ட் ஒரு 2 hours வெந்நீர் கூட இல்லை, ஒரு நார்மல் வாட்டரில் தான் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 hours 1 கப்பு ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நன்னா தோசை மாவு எப்படி ஃபைன் மாவாக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிடணும். இதை அரைச்சிட்டு பார்க்குறேன். உங்களை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக மாவு அரைச்சிட்டேன். இது நல்லா ஒன்றுமே இதுவே இல்லை, நல்லா ஃபைனாக இருக்குது மாவு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து இந்த கப்பால் ஒரு 3 கப்பு கிட்ட மாவு இருக்கும். நான் இந்த கப்பால் ஒரு 3/4 கப்பு மாவு எடுத்துட்டுருக்கேன். இது இந்த அடுக்கில் விடலாம். பார்த்தீங்கன்னா அதே 3/4 கப் தண்ணி ஒரு வாட்டி விட்டேன், அதே 3/4 கப் 2 வாட்டி விட்டேன், அதே 3/4 கப் 3 வாட்டி விட்டேன். ஸோ 3 வாட்டி இதை விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். கட்டிலாம் எதுவும் வந்துடக்கூடாது. ஸோ நல்லா கலந்துட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டாலும், நீங்கள் இப்போ இதுவே வந்து அரிசி நான் 1 அழாக்கு தான் போட்டேன், அதுக்கு இந்த கப்பால் 3/4 கப் எடுத்துனேன். நீங்கள் அரிசி வந்து 2 அழாக்கு 3 அழாக்குலாம் போடுறேன் அப்படின்னு சொன்னால், அரைச்ச மாவில் இது மாதிரி ஒரு 1.5 கப்பு 2 கப்பு கூழாக பண்ணிவிடுவோம். அதுக்கு நான் சொன்ன தண்ணி அளவு அது சொன்ன மாதிரி 1:3. நீங்கள் இதை கை விட்டேன்னா அங்கங்கே கட்டியாகிடும். ஸோ ஃபுல்லாக கலந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கே இது திக்காகிறது தெரியும். இதில் நீங்கள் இப்படி திக்காக எடுத்து ரொம்ப அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் 1 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணியோட அளவு மட்டும் அரிசியோட வாகுன்னு ஒரு அரிசி 3 கப்பு போகும் போல் இருக்கும். ஒரு அரிசி 4 கப் எடுத்துக்கும் தண்ணி. பார்த்தீங்கன்னா ஜோராக கூழ் மாதிரி இது பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியுறதா? நல்லா கொதிக்கிறது பாருங்கள், கூழ் மாதிரி ஆகிடுது. இது அடுப்பை அணைச்சிட்றேன். தோசைக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம். அந்த மாவு இந்த மாவு ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது போடுறேன். எவ்வளோ போட்டிருக்கேன்னு கேட்டேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா தோசையோட இந்த மாவோடு அதை கலக்கலாம். இதை இறக்கி வச்சுக்கிறேன். ஸோ இது ஆறணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினப்புறம் தான் இந்த மாவோடு அது கலக்கணும். அதுக்கு முன்னாடி அதில் தாளித்து கொட்டுறதுக்கு இருக்குது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட எதுவும் வேணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இதை ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்கினது, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுப்பு அணைச்சிட்டு இது எல்லாத்தையும் இந்த கூழ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கலந்துடலாம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த தோசை மாவோடு கலந்துட்டு தோசை வைக்கலாம். ரொம்ப மணமாக இருக்குது.
பச்சரிசியில் பண்ணியிருக்கோம். ஸோ அமாவாசைக்கு வேணுங்கன்னா கூட இதை பண்ணிக்கலாம். அண்ட் மாலை பட்சித்தும் போதெல்லாம் ஒரு நாள் டிஃபனாக இதை பண்ணிக்கலாம். விரத நாள் நீங்கள் என்றைக்காவது விரதமாக இருக்கேள் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணிக்கலாம். இது ஃபர்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டால் வேண்டவே வேண்டாம், ஃபர்மெண்ட் பண்ணவும் வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெயை விட்டு வாத்தேல்னா ரொம்ப ஜோராக இருக்கும் தோசை மாவு. தோசை வாத்து சாப்பிட்டு பாருங்க. ஆனால் இதை வந்து கையில் டிஃபன் பாக்ஸ்லலாம் எடுத்துன்னு போகலாமான்னா அது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. அப்போ வாத்து அப்போ சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் தோசை. இன்னொன்று உங்களுக்கு புதுசாக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்றதுனால இது சொன்னேன். இதெல்லாம் பழைய நாள் டிஃபன். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே நம்ம சவுத் இந்தியாவில் வந்து அரிசியை பேஸ் பண்ணி விதவிதமாக டிஃபன் தோசை வெரைட்டிஸ் விதவிதமாக அதெல்லாம் அந்த நாளில் கண்டுபிடிச்சிருக்கிறதுல இதுவும் ஒரு தோசை. ஸோ இதை கொஞ்சம் ஆறின அப்புறமா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாவோடு இந்த மாவை நல்லா கலந்துடலாம். மாவு அரைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா அந்த எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தேளோ அந்த கப்பாலே நல்லா ஒரு கப் தண்ணி விட்டு அரைச்சிடலாம். ஸோ இதில் எல்லாம் இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்குது, தின் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் போடுறேன். தோசை மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த லெவலில் இருக்கட்டும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டாலும் வராது. நீர் தோசைன்றதுக்கு தான் ரொம்ப நீர்க்க இருக்கும். இந்த கூழ் தோசை வந்து அப்படி இருக்காது. மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை. நீங்கள் இந்த தோசையை வந்து எதோட வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, சாம்பார், மிளகா அப்படி எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஆனால் வந்து ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னா கூட அதில் இஞ்சி பச்சை மிளகாலாம் இருக்குது, அப்படியே நீங்கள் கூட தோசையை சாப்பிட்லாம். உளுந்து சேர்க்கறதுனால சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறவா இருக்கலாம். இந்த சாஃப்டான தோசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுத்து. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசை, தெரியறதா உங்களுக்கு? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எப்படி மடக்கினாலும் மடங்கிறது. உளுந்து போடாமையே நமக்கு இந்த மாதிரி வருதுன்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் அந்த கூழ். ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த தோசையை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப வாசனையாக, ரொம்ப ஜோராக, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. பழைய காலத்து டிஷ் இது. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.